Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பீகாரில் ராகுல் காந்தி நடத்தி வரும் பேரணியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பீகாரில் ராகுல் காந்தி பேரணி நடத்தி வருகிறார். இந்நிலையில் ஆதரவு தெரிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த பேரணியில் பங்கேற்கிறார். வாக்கு திருட்டை தடுக்க கோரியும் வாக்குரிமையை உறுதி செய்யவும் வலியுறுத்தி ராகுல் காந்தி பீகாரில் பேரணி நடத்தி வருகிறார். இந்நிலையில் இந்த பேரணியில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, பீகாரில் ராகுல் காந்தி ஒரு மிக பெரும் பேரணியை நடத்தி வருகிறார். இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் இதற்கு ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று தனது ஆதரவை தெரிவித்து பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? பீகார் மாநிலத்திலே தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீர்திருத்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராகுல் காந்தி அங்கே யாத்திரை நடத்தி வருகிறார். அந்த நீண்ட யாத்திரை செப்டம்பர் 1ஆம் தேதி பீகார் தலைநகரான பட்னாவிலே நிறைவடைய உள்ளது. அப்போது அங்கு ஒரு பெரிய பேரணி நடைபெறும் என காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அத்தகைய சூழலில்தான் தற்போது ராகுல் காந்தியின் யாத்திரைக்கு வலு சேர்க்க தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பீகார் சென்றிருக்கிறார். அங்கே அந்த யாத்திரையிலே அவர் கலந்து கொள்கிறார். திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவரான கனிமொழியும் இந்த யாத்திரையில் கலந்து கொள்கிறார். யாத்திரைக்கு சென்றுள்ள தமிழ்நாடு முதல்வர் தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோருடன் ஒரு வாகனத்திலே பயணம் செய்கிறார். அவர் தமிழ்நாட்டிலிருந்து சிறப்பு விமானம் மூலமாக பீகார் சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக யாத்திரை நடக்கும் இடத்தை சென்றடைந்தார். இன்று அந்த யாத்திரையிலே பங்கேற்று திரும்புகிறார். ஏற்கனவே இந்த யாத்திரையில் 2 முதலமைச்சர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஒருவர் காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக முதல்வரான சித்தராமையா, இன்னொருவர் தெலுங்கானா மாநிலத்தின் காங்கிரஸ் முதல்வரான ரெட்டி. ஆகவே முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாத வேறொரு கட்சியை சேர்ந்த முதல்வர் இந்த பேரணியிலே கலந்து கொள்கிறார். ராகுல் காந்தியின் யாத்திரைக்கு வலு சேர்க்கிறார். மேலும் கூட்டணி கட்சிகளை பார்த்தோம் என்றால் பீகாரிலே மிகவும் முக்கிய பங்காற்றி வரும் தேஜஸ்வி யாதவ் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்தவர். அவரும் அவரது கூட்டணி கட்சியில் உள்ள பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தலைவர்களுமே இதுவரை யாத்திரையிலே முக்கிய பங்காற்றி வந்திருக்கிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில் பீகார் மாநிலத்தை சேராத ஒரு கட்சியின் முக்கிய தலைவரும் இன்று மு.க. ஸ்டாலினாக இந்த பேரணியில் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கும் இந்த யாத்திரை உதவிகரமாக இருக்கும் என காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. மக்களவை தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணியின் ஒற்றுமை வலுவாக இல்லை. ஆம் ஆத்மி கட்சி தனியே பிரிந்து சென்று டெல்லி சட்டசபை தேர்தலில் தனியாக போட்டியிட்டது. மேலும் ஹரியானா, மகாராஷ்டிரா தேர்தல்களிலே பாஜக வெற்றி பெற்றதன் காரணமாகவும் இந்தியா கூட்டணியிலே ஒரு விதமான பலவீனம் இருந்தது. அதையெல்லாம் சரி செய்து மீண்டும் வலு சேர்ப்பதற்கும் பீகார் மாநிலத்திலே நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலிலே ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்ப்பதற்கும் இந்த யாத்திரை உதவிகரமாக இருக்கும் என காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மற்றும் ராகுல் காந்தி கருதுகிறார்கள். ஆகவேதான் இந்த யாத்திரைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு 16 நாட்கள் பீகாரிலே தொடர்ந்து நடைபெறுகிறது. பீகார் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த நடவடிக்கை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் உள்ளது. வாக்கு திருட்டு நடைபெறுகிறது என்பதை ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டாக முன்வைத்து வலியுறுத்தி வருகிறார். இத்தகைய முக்கியமான சூழலில்தான் இன்று தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தியின் யாத்திரையில் பங்கேற்கிறார். ஆகவே இது இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. பூங்கொழி, கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போல இந்தியா கூட்டணியில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருந்தது. அந்த நிலையில் இந்தியா கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலும் இந்த யாத்திரையானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றே அரசியல் நோக்கர்களாலும் பார்க்கப்படுகிறது, இந்தியா கூட்டணி கட்சியினராலும் பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் அல்லாத ஒரு தலைவராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது முதன்முறையாக பங்கேற்றிருக்கிறார். இன்னும் இதுபோல இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வேறு யாரெல்லாம் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது?
சமாஜ்வாதி கட்சியின் தலைவரான முன்னாள் உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் இந்த பேரணியிலே வரும் நாட்களில் பங்கேற்பார்கள் என காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி மற்றும் மேற்கு வங்கத்திலிருந்து சரத்பவார், உத்தவ் தாக்கரே ஆகியோரையும் இந்த யாத்திரையில் பங்கேற்க காங்கிரஸ் அழைப்பு விடுத்து அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி அன்று பட்னாவிலே மிகப்பெரிய பேரணி நடத்தப்படும் எனவும் அந்த பேரணியிலே இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்பார்கள் எனவும் காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அத்தகைய சூழலிலே வரும் நாட்களில் தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் இந்த பேரணியிலே பங்கேற்று இறுதியாக யாத்திரையின் முடிவிலே பட்னாவிலே நடைபெற உள்ள மிகப்பெரிய பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே வரும் நாட்களில் இந்த யாத்திரை மற்றும் பேரணி பீகார் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு முக்கிய அச்சாரமாக அமையும் என காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் கருதுகிறார்கள். ஆகவே வரும் நாட்களிலே இந்த பேரணி மற்றும் இறுதியாக நிறைவாக நடைபெற உள்ள யாத்திரை ஆகியவை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூட்டணி தலைவர்கள் கருதுகிறார்கள். பூங்கொழி, ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.